புதுசாக பார்த்தோன்னே டக்குன்னு பயப்படக்கூடாது. ஃபஸ்ட் அது என்ன அப்படின்னு யோசிக்கணும். அதாவது 8 பர்சன் ABCDEFGH சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர்னு சொல்லிட்டான். ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சன் இமிடியட் ரைட் ஆஃப் எஃப்ன்றான். இப்போ என்னன்னா எஃப்போட இமிடியட் ரைட் யாருன்னு சொல்லணும். ஸோ இதில் 3 காலம் கொடுத்துருக்காங்க. ரோமன் லெட்டரில் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம போக முடியும். அதாவது இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டு, 5வது ஸ்டேட்மெண்ட்டு, 7வது ஸ்டேட்மெண்ட்டு, இந்த 3ஐயும் வச்சு உங்களால் அக்யூரேட்டாக எஃப்போட இமிடியட் ரைட் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நண்பா லைவ் ஆரம்பிச்சிட்டேன் லைவ் போய்கிட்டு இருக்கேன் நண்பா. என்ன சொல்லுங்கள், எதுவும் எமர்ஜென்சியா? அப்படியா? சரி நண்பா, நான் இந்த கூப்பிட்றேன் இருங்க. சரி நண்பா, சரி. ஸோ இப்படி 3ஐயும் நம்ம மெர்ஜ் பண்ணி ஆப்ஷனில் உள்ளதை நம்ம எஃப்போட இமிடியட் ரைட்டு கண்டுபிடிக்க பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்னு எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 5, 7 இதை எடுத்தோம்னா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஈயோட தேர்ட் லெஃப்ட் டியா, மொத்தம் எத்தனை பேர்? 8 பேருன்னு சொல்கிறேன். ஈயோட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெஃப்ட் டி. இப்போ இ கிட்டையும் டி கிட்டையும் எஃப் வரமாட்டான்னு சொல்கிறான். அப்போ வந்து டி கிட்டையும் வராது, இ கிட்டையும் வராதுன்னா எஃப் இங்கே வர ஒரு பாசிபிள். 3, 4, 5, 6, 7, 8. அதே இ இங்கே போட்டு டி இங்கே போட்டு எஃப் வந்து இங்கே இருக்க ஒரு பாசிபிள், எஃப் இங்கே இருக்க ஒரு பாசிபிள். கரெக்டாக? அடுத்து பியோட செகண்ட் லெஃப்ட் எஃப்ன்றான். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் பியோட செகண்ட் லெஃப்ட் எஃப் போட முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி டி இருக்கான். இங்கே போய் என்னால் பி போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ பியோட செகண்ட் லெஃப்ட் எஃப். அடுத்து என்ன சொல்கிறாங்க? H6 ஃபேஸிங் ஏ வந்து பி கிட்ட வராதான். ஸோ அப்போ ஹச் ஃபேஸிங் ஏன்னா ஹச்சை இங்கே, அதாவது ஹச்ஆர்ஏ போடுவோம். சரிங்களா? ஆனால் ஹச் ஃபேஸிங் ஏன்னு சொல்லிட்டு ஏ பி கிட்ட வராதுன்னு இருக்கான். அப்போ இதுதான் ஹச், இதுதான் ஏ. அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ எஃப்போட இமிடியட் ரைட்டு பார்த்தீங்கன்னா ஹச். ஸோ என்னால் கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கான ஆன்சர். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? இது ஒரு 5 கொஸ்டினுக்கான கேள்வின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 1 மார்க்கோ 2 மார்க்கோ கேட்டு நம்மளை பல்பானந்த ஆகிட்டு போயிடுவாங்க. இந்த 1 மார்க்குக்கு போட்டு நம்ம ரொம்ப அலைமோதிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ மக்களே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து பி தான். சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி. 3rd 5, அதாவது 3வது 5வது 9வது இந்த 3ஐயும் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான ஆன்சர் டீக்கு இமிடியட்லி பிஃபோர் வந்து கிடைக்கும். ஜாயின் பண்ணி பார்ப்போமா? ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஒரே நிமிஷம் கோடுகளை போட்டுக்கிறேன் இருங்க. ஸோ ஆர் விசிட்டர் ஆன் தேர்ஸ்டேன்ட்டான். ஆரை இங்கே போட்டுடுறோம். அடுத்து என்ன சொல்லணும்? 2% வந்து எஸ் அண்ட் ஆர். 1 2 விட்டு இங்கே எஸ்ஸு, இங்கே ஆறு போட்டு 1 2 விட்டு இங்கே எஸ்ஸு. அடுத்து பி விசிட்டர் 3% பிஃபோர் டி. டி வந்து ஃப்ரைடே வராதான். அப்போ டீயை இதில் இங்கே போட்ட முடியாது. டீயை இங்கே போட்டோம்னா 1 2 3வது பர்சனாக இங்கே வந்து பி வருவாப்பில். இதில் பார்த்தீங்கன்னா டீயை இங்கே போட முடியல அப்படின்னா டீயை வேறு இங்கே தான் போடணும். டீக்கு 1% 2% 3% பிஃபோரில் பார்த்தீங்கன்னா வந்து பி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ்ஸு வந்து வி விசிட்டர் 2% பிஃபோர் எஸ். வி இங்கே பிஃபோர் எஸ்ஸுக்கு பிஃபோரில் வி போட முடியாது. என்னையா சிவாஜிகளா? டீக்கு பிஃபோரில் வி வருதேயா. டீக்கு இமிடியட்லி பிஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வின்றதை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர் மக்களே. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி.
ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான ஆன்சர் இதுக்கு. கரெக்டாக ஆப்ஷன் சி. என்னென்ன சொல்கிறாங்க? 2, 4, அப்புறம் 9. இந்த 3ஐயும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும். சிம்பிள். ஓகேவா? இது ஒரு தடவை எல்லோரும் ரீட் பண்ணுங்கள். இதை ஒரு தடவை எல்லாரும் ரீட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. அதாவது காலம் 1ல் இருக்கிறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட், காலம் 2ல் இருக்க எல்லாமே கன்க்ளூஷன். உங்கள் வேலை இப்போ என்னன்னா ஆப்ஷனை வச்சு எதை மெர்ஜ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்க்ளூஷன் எல்லாம் கரெக்டாக ஆகுதுன்னு சொல்லணும். 248 ஓ 248 சாரி தெரியாமல் நான் என்ன மார்க் பண்ணிட்டேன். 8. ஆப்ஷன் சி தான். 2, 4, 8. 8யா 2, 4, 8 வச்சா ஆன்சர் கிடைக்குது. பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி எடுக்கிறோம். only a few miming or mixing, some mixing or mining no miring. என்னையா பேருது? நோ மைரிங் இஸ் மைனிங். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கன்க்ளூஷன் ஈயை போய் எடுத்து கன்க்ளூஷனாக செக் பண்ணணும். சம் மிக்சிங் ஆர் மைமிங் இருக்குது. ஸோ இது கரெக்டு. சம் மிக்சிங் ஆர் நாட் மைனிங் இருக்குது. ஆல் மைரிங் பீயிங் மைமிங் இஸ் அ பாசிபிலிட்டி. கரெக்ட். ஸோ உடனே எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? ஏன்னு போடுவோம். நன் ஆஃப் த அபவ்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ உங்கள் வேலை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். எல்லாம் மைரிங்கும் பீயிங் மைனிங் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ வருதியா? நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க சிவாஜிகளா. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருங்க ஒரு தடவை. பிஇ வரல அப்படின்னாலே இந்த 2 பாசிபிளும் எலிமினேட் பண்ணிடுங்க. சரியா? பிஇயை சால்வ் பண்ணி பாருங்கயா சிவாஜிகளா. பிஇ கரெக்டாக ஆன்சர் வரல அப்படின்னா ஆப்ஷன் பிசி கண்டிப்பாக வராது. அடுத்து ஏஎஃப் சால்வ் பண்ணி பாருங்க. அதுவும் வரலன்னா கண்டிப்பாக ஒன்லி சிஇன்ற ஆன்சரை நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஒன்லி சிஇயை நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏயை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒன்லி சிஇ இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் லெவல். எதுக்கு சார் எல்லாமே செக் பண்ண சொல்கிறீங்க? அதுதான் ஏ கரெக்டாக வருதுல்ல. என்ன பொங்கிட்டு வர ரித்தீஷு? என்ன தொழிலுக்கு புதுசா? பேங்க் எக்ஸாம் புதுசாக படிக்க வந்திருக்கியா? நன் ஆஃப் தி அபவ்லாம் பார்க்க மாட்டேயா சிவாஜி? நன் ஆஃப் தி அபவ்னு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபவ்னா ஆமாம் இது இருக்குல்ல, இது ஒன்று ஆன்சராக வருதுன்னா தொழிலுக்கு புதுசாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கீங்க.
இப்போ இது ஆன்சர் வருதுன்னு வச்சுக்குவோம், சரியா? இதுவும் ஆன்சர் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ போத் சிஇ அண்டு ஏஎஃப் போடணும்ல சிவாஜி. அதனால தான் அந்த நன் ஆஃப் த அபவ்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம எல்லா ஆப்ஷனையுமே செக் பண்ணி தான் பார்க்கணும். புரிஞ்சா? நன் ஆஃப் திஸை பார்க்கணும். ஏன்னா திடீர்னு சிஇயும் கரெக்டாக ஆகுது, ஏஎஃப்பும் கரெக்டாக ஆகுது. அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சிம்பிள் மக்களே, கண்ணுக்கு நேராகவே அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அட்டு மீன்ஸ் ஜீரோன்னு இருக்கான், ஸ்டார் மீன்ஸு ஒன்றுன்னு சொல்லியிருக்கான். கரெக்டாக அட்டு மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? ஜீரோன்னு சொல்லியிருக்கான். ஸ்டார் மீன்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்போ உங்கள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்டு ஸ்டாருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவனே கொடுத்துருக்கேன், ஸ்டார் அட்டு. அப்போ ஸ்டார் அட் அப்படின்றத பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டார்னா என்ன? ஒன்று. பைனரியாக கொடுத்துருக்காங்க. அட்டுனா என்ன? ஜீரோ. இதை இப்போ நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 0 × 2^0. அடுத்து என்ன செய்வீங்க? 1 × 2^1. சரியா? அப்போ இதோட தொகை என்ன வரும் நமக்கு டோட்டலாக? இது பார்த்தீங்கன்னா 0 வரும், இது பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 2. அந்த சிம்பிளை பைனரி வேல்யூ, சிம்பிளோட பைனரி வேல்யூ கொடுத்துட்டான். அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நார்மலாக அந்த பைனரி வேல்யூ என்ன வரும்? 1, 2, 4, 8, 16, 32. கரெக்டா? இது என்னது? 2^0, இது 2^1, இது 2^2, இது 2^3, இது 2^4, இது 2^5. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம வேலை என்ன? இங்கே கொடுத்துருக்க இந்த சிம்பிளுக்கு பைனரி கோடை அப்ளை பண்ணி அதை டெசிமலாக மாற்றணும். அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஸ்டார் அட்டு அட்டு ஸ்டாருன்னு கொடுத்துருக்கானா ஹேஷ் சிம்பிளுக்கு. ஸோ என்ன செய்கிறேன்னா, இதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். என்ன வரும்? ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருமா? அப்போ 1, 0, 0, 1. அப்போ என்ன வரும்? கரெக்டாக தானே மக்களை போட்டிருக்கேன். 1, 0, 0, 1. இப்போ 1, 0, 0, 1னா 2Q பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 0 இருக்க இடத்துல 0 தான் வரும். அப்போ இதை நம்ம பார்க்கவே தேவையில்லை. 1 இருக்க இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்றது கிடைக்கும். இந்த 1 இருக்க இடத்துல 1 × 2^3 எனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 9. கிளியரா? ஆனால் எனக்கு இங்கே இருக்குது 7. அப்போ எனக்கு ஹேஷ்னா என்னது? -2 பண்ணணும் அந்த டிஸ்டன்ஸை அப்படின்றது தெரிய வரணும். புரிஞ்சா? இப்போ புரியுதா எல்லாத்துக்குமே? கிளியராக புரிஞ்சான்னு மட்டும் சொல்லுங்கள் சிவாஜிகளா. புரிஞ்சான்னு மட்டும் சொல்லுங்கள். இது புரிஞ்சாலே செம்மையாக முடிஞ்சு. சப்ப புரிஞ்சா நான் சொல்கிறது? புரிஞ்சா? அப்போ 1001னா 9 தான் வரும். கரெக்டு தான். 1001. இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 9 மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் அவங்க வந்து மெஷின் கோடாக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆம்பர்சண்ட்டுக்கு என்ன வரும்? ஆம்பர்சண்ட்டுக்கு என்ன வரும்? இப்போ ஸ்டாரு அட்டு அட்டுன்றான். அப்போ ஆம்பர்சண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாருக்கு 1, 1 இந்த ரெண்டும் வந்துடும். இது வந்து அட்டுக்கு வந்து 0, 0. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. அப்போ இது என்ன வரும்னா 4 வரும், இது என்ன வரும் 8 வரும்னா 12 வரும் நமக்கு. ஆனால் இங்கே இருக்குது என்ன இருக்குது? 15 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பர்சன் புரியலையா? சுத்தமாக புரியலை. ஸ்கூலுகளில் பைனரிலாம் படித்தது இல்லையா? அப்போ சிவாஜிகளா என்ன எப்படி இருக்கீங்க? கவனிங்க, நல்லா சொல்லித்தரேன்.
பேசிக்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சில பேருக்கு புரியலை இங்கே, சரியா? இப்போது இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா ப்ராக்கெட்டில், என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாரு, அட்டு, அட்டு, ஸ்டாரு, இப்படி கொடுத்துருக்காங்களா? இது பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பைனரி கோடு கொடுத்துருக்காங்க. அட்டு மீன்ஸ் 0, ஸ்டார் மீன்ஸ் 1. அப்போ ஸ்டார் இருக்க இடத்துல 1, அட்டு இருக்க இடத்துல 0. இப்போ நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ A#Bன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மீட்டர்னு கொடுத்துருப்பான். அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் A is 7 மீட்ரு நார்த் ஆஃப் B, இந்த மாதிரி கொடுத்துருப்பான். இந்த 9 மீட்டர்லேருந்து இங்கே 7 மீட்ரு, அப்போ ஹேஷ்னா -2 மீட்ரு அப்படின்னு நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம். அதே தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள அவன் மெஷின் லாங்குவேஜாக கொடுத்துருக்கான். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான பைனரி கோடுமே கொடுத்துருக்கான். ஸோ பைனரி கோடை வந்து பைனரியை வந்து டெசிமலாக மாற்றணும், சரியா? பைனரி நம்பரை டெசிமலாக மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்? இதை நம்ம இப்படி பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் இப்படி பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு பேசிக்காக பைனரி கிளாஸ் எடுக்க வச்சுருவோம் போலீங்களே சிவாஜிகளா. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? 2 வந்து 1 தான். அப்போ 1 × 1 1. இதை நம்ம கால்குலேட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இதை பார்த்தீங்கன்னா 1 × 2³ என்ன? 2³ 8 பண்ணோம்னா 8 வரும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணோம்னா 9 வரும், சரிங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை பைனரியை இப்படி கன்வெர்ட் பண்ணால் இதுக்கு பதிலாக வந்து என்ன கிடைக்கிது எனக்கு? 9 மீட்டர், அதாவது 9ன்ற நம்பர் கிடைக்கிது. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ ஹேஷ்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 9 இருக்குது, வெளியே 7 இருக்குன்னா அப்போ என்ன ஆயிருக்காங்க? ஹேஷ் வர இடத்துல -2 பண்ணியிருக்கான். அப்போ எந்த இடத்துலலாம் ஹேஷ் வருதோ நீங்கள் என்ன செய்யணும்? -2 பண்ணணும். இப்போ புரியுதா யா சிவாஜிகளா? இந்த நம்பர் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா 2 ஃபஸ்ட்டு வரும், அடுத்து 2 அடுத்து 2 அடுத்து 2 அடுத்து 2 அடுத்து 2 நான் என்ன செஞ்சேன்னா டக்குன்னு இந்த சிம்பிளை வந்து டக்குன்னு பைனரியாக மாற்றுறேன். பைனரி கோடாக மாற்றி அதை டெசிமலாக மாற்றுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 சிம்பிள் இருக்கா? இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக சால்வ் பண்ணுவோமேன்னு இப்படி எழுதி சால்வ் பண்ணேன். ஒவ்வொரு இதுக்கும் போய் இந்த கோடுகளை நான் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா டானா கட்டத்தை? நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்க, அதுதான் தவறு, சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாரு அட்டுன்னு இருக்கா? அப்போ இது பார்த்தீங்கன்னா 0, இது 1. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து × 2⁻0, இது × 2⁻1ன்னு போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதை தான் நான் என்ன செஞ்சிட்டேன்னா டேரெக்டாக போய் இங்கே போட்டு பார்த்துட்டேன் 1100. அப்போ இது நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ இதை மட்டும் பார்த்தோம்னா 2² இது 4, 2³ இது 8 கிடைக்கும். × 1 தானே நம்ம பண்ண போகிறோம் அதோட. அப்போ 8 + 4 என்ன வரும்? 12 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 12. கிளியரா? அடுத்து இது என்ன இருக்குது? அட்டு ஸ்டார் அப்படின்னா என்ன? 0101. அப்போ இங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? 0101. 0 உள்ளதை நான் பார்க்க தேவையில்ல, விட்டுருங்க, சரிங்களா? அப்போ 2² என்ன வரும்? 4 வரும், 2⁻01 5 வரும். அப்போ இந்த இடத்துல எனக்கு 5 வரும். கிளியரா மக்களே? இப்போ தெளிவாக புரியுதா? ஸோ அப்போ என்னது? பர்சன்டேஜ்னா +4 பண்ணணும், ஆம்பர்சன்னா +3 பண்ணணும், ஹேஷ்னா -2 பண்ணணும். புரிஞ்சா மக்களே? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1101. அந்த கோட் அப்படியே இங்கே போட்டிங்கன்னா இங்கே போய் பார்க்கணும். 11, அதாவது 1101 அப்படி பார்த்தோம்னா இது பார்க்க தேவையில்லை. அப்போ 8, 4 + இங்கே 1 13 வருமா? அதுக்கப்போ 13. அப்போ கேப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளியராக எல்லாத்துக்குமே? இது புரிஞ்சாதான் நான் அடுத்தே போக முடியும் மக்களே. கிளியரான்னு மட்டும் சொல்லுங்கள்.
இது புரிஞ்சாதான் நான் அடுத்தே போக முடியும். கிளியரா? நம்ம வந்து மெஷின் கோடு கொடுக்குறேன், அந்த மெஷின் கோடுக்கான பைனரி வேல்யூஸ் கொடுத்துட்றான். அந்த பைனரியை வந்து நம்ம இந்த பைனரி டு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி ப்ராக்கெட்டில் எல்லாமே டெசிமல் நம்பராக மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது ஆஷுக்கு 9 கிடைக்குது, ஆம்பர்சென்ட்டுக்கு 12 கிடைக்குது, பர்சன்டேஜுக்கு 5 கிடைக்குது, கேப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து 13 கிடைக்குது. ஐயா பர்சன்டேஜுக்கு 10 வருது. 10 வருதா? பார்த்துருவோம். ஒய்யால 10 வரல. இப்போ பொழக்கிறேன் உங்களை. என்னது? அட்டு ஸ்டாரு. அப்போ அட்டுன்றது 0, ஸ்டாரு அட்டு ஸ்டாரு 1 × 2 பவர் 0. இதை பார்க்கவே தேவையில்லை. இது 0 × 2 பவர் 1, இது 1 × 2 பவர் 2. 0 நம்ம பண்ணவே தேவையில்லை. அப்போ 1 × 2 பவர் 0னா 1, 2 ஸ்கொயர் 4, 4 × 1 4. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 தானேயா வருது. எப்படியா 10 வரும்? 5 தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. பர்சன்டேஜ்னால் என்ன? நார்த்து. ஸோ பர்சன்டேஜ் இங்கே. இது ஷார்ட்டாக இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரியல் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்குன்னு. வெஸ்ட்னா என்ன? ஹேஷு. சவுத்துனா என்ன? சவுத்தில் என்ன? சவுத்துனா வந்து கேப்பு. ஈஸ்ட்னா என்ன? ஈஸ்ட்னா ஆம்பர்சென்ட். ஸோ இப்போ பார்த்தோம்ல ஹேஷுக்கு என்ன வரும்? மக்களே அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கள். ஹேஷுக்கு 9 மீட்ரு. -2வா? அப்போ ஹேஷுக்கு பார்த்தீங்கன்னா -2. கேப்புக்கு பார்த்தீங்கன்னா +3. பர்சன்டேஜுக்கு +4. ஆம்பர்சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா +3. இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா டப்புன்னு செம்ம சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, இங்கே வந்து டப்புன்னு பைனரி வேல்யூவில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மக்களே. புதுசாக இருக்குல்ல செம்ம? நான் மக்களே புதுசாக இருக்குல்ல? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஆஷுனா -2. ஸோ இங்கே என்ன கிடைக்குது? 1 1 1. அதாவது இப்படி எழுதி வச்சுக்கோங்க. 1 2 4 8 1 2 4 8 16. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 111 0 அப்படின்னா 8 4 12 14. 14 அப்படின்னா -2 பண்ணணும். அப்போ 12. ஹேஷ்ன்றது எதை குறிக்குது? வெஸ்ட்டு. அப்போ வியோட வெஸ்ட்டு சைடில் 12 மீட்டரில் W. கிளியராக எல்லாத்துக்குமே? இதை நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 வரும். ஆனால் ஹேஷ்னா என்ன செய்யணும்? இங்கே 9லேருந்து -2 பண்ணி தானே 7 மீட்டர்னு வந்துச்சு. அப்போ 14லேருந்து நம்ம என்ன செய்யணும்? 14 வரும். 8 4 12, 12 + 2 14. ஏன்னா இது 0னால அதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. 14 வரும். அந்த 14ல் -2 பண்ணிங்கன்னா 12 மீட்டர். அடுத்து என்ன இருக்குது? W பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு இருக்குது. பர்சன்டேஜ்னா என்ன? நார்த்து. எக்ஸோட நார்த்தில் W. எக்ஸோட நார்த்தில் W. ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்ப்போமா? 1011. 1011 அப்படின்னா 8 2 10 11. 11 வருது. ஆனால் பர்சன்டேஜுக்கு என்ன செஞ்சோம்? +4. அப்போ 15 மீட்டர். 15. கரெக்டாக மக்களே? நான் போட கரெக்டான்னு சொல்லிட்டே வாங்க. விக்கும் டபிள்யூக்கும் டிஸ்டன்ஸ் 12. ஓகேயா? டபிள்யூக்கும் எக்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மீட்ரு வருது. ஏன்னா எனக்கு 1011ன்றப்ப இதை கால்குலேட் பண்ண மாட்டேன். 8 2 10 10 + 1 11. நான் சொல்கிறது புரியுதா? 8 + 2 10 10 + 1 11. சரியா? அப்போ 11னா வந்து நமக்கு பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம்னா +4 பண்ணுவோம். 5 மீட்டர் இருந்துச்சா இங்கே? ஸோ +4 பண்ணுவோம். அப்படின்றப்ப இங்கே 15 மீட்ரு வரும். அடுத்து என்ன இருக்குது?
எக்ஸ் ஆம்பர்சண்ட் யூ. எல்லாமே ஒன்றுனா எல்லாத்தையுமே ஆடு பண்ணும். 8 4 12, 12 + 2 14, 14 + 1 15. சரியா? ஆம்பர்சண்ட்டுக்கு என்ன பண்ணோம்? ஆம்பர்சண்ட்டுக்கு +3 பண்ணோம். அப்போ 15 + 3 18. கரெக்டா? அப்போ ஆம்பர்சண்ட்னா வந்து ஈஸ்ட்டை குறிக்குது. யூவோட ஈஸ்டில் எக்ஸ், யூவோட சாரி மக்களே, வெஸ்ட்டுக்கு போயிட்டேன். யூவோட ஈஸ்ட் சைடில் எக்ஸு 18 மீட்ரு. ஐயா சிவாஜிகளை கரெக்டாக தான் போகிறேனான்னு சொல்லுங்கள், போட்டு முடிச்சவங்களாம். கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன இருக்குது? QV இருக்குது. கேப்புன்னு என்னது? சவுத்து. வியோட சவுத்தில் Q. டபுள் ஒன்னா 12. ஸ்டார் இங்கே வருதா? அப்போ டபுள் ஒன்று இங்கே மட்டும்தான் வரும். அப்போ 12 தான் வரும். கேப்புக்கு என்னது? +3. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12 + 3 15. ஸோ வீக்கு நேராக இந்த இடத்துல வந்து யார் இருப்பா? வியோட சவுத்தில் Q இருப்பாங்க. சரியா? இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. Q ஆம்பர்சண்ட் P. ஸோ ஆம்பர்சண்ட் எதை குறிக்குது? ஈஸ்ட்டை குறிக்குது. அப்போ பியோட ஈஸ்டில் வந்து Q, பியோட ஈஸ்டில் Q 01 01. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 01 01னா 4 + 1 5. கரெக்டாக? 4 + 1 5. அப்போ பார்த்தீங்கன்னா 5 மீட்ரு. அப்போ பியோட ஈஸ்டில் Q 5 மீட்டர்னா இந்த இடத்துல வருவாங்களா? பியோட ஈஸ்ட் சைடில் Q 5 மீட்ரு. பட் நமக்கு என்ன இங்கே இருக்குது? ஆம்பர்சன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? +3 சொல்லியிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 8 மீட்ரு வரும். பிக்கும் Qக்கும் நடுவில் 8 மீட்ரு வரும். பிக்கும் Qக்கும் நடுவில் 8 மீட்ரு. கரெக்டாக போட்டிருக்கேன் மக்களே, பார்த்துக்குங்க. அடுத்து 5 கொடுத்துருக்காங்களா? 1 0 0 0 0 அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 8க்கு அப்புறம் இங்கே 16 போடுவோமா? அப்போ இங்கே 1 0 0 0 0ன்னு போனால் 1னா அப்போ இதை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். 16. இந்த இடத்துல 1 வருதுன்னா இங்கே 16 இருக்குமா? அப்போ பிக்கும் ஆருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 16னா பர்சன்டேஜ்னா +4. 16 + 4னா 20 மீட்டர். பர்சன்டேஜ்னா என்ன? நார்த்து. அப்போ பியோட நார்த்தில் ஆல்ரெடி இங்கே வர 15 இருக்கும், இங்கேருந்து ஒரு 5. சரியா? பியோட நார்த்தில் 20 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறான்? S#R. ஹேஷுன்றது வெஸ்ட்டை குறிக்குது. அப்போ ஆரோட வெஸ்ட்டில் எஸ்ஸு. பட் என்ன வருது? 1 0 0 1 0. அப்போ 1 0 0 1 0னா 2 16 18 வருது. சரியா? அப்போ ஹேஷுன்றது என்னது? -2. அப்போ 16 வருது. அப்போ ஆரோட வெஸ்ட் சைடில் இங்கே வர ஒரு 8 மீட்ரு வந்துடும். இங்கேருந்து இன்னொரு 8, 16 மீட்டரில் பார்த்தீங்கன்னா எஸ் இருக்காப்புல. சரிங்களா? ஆரோட நார்த்தில் பியா? ஒரே நிமிஷம் இருங்க. எஸ் 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 சாரி 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 பார்க்காம விட்டேன் மக்களே. ஆரோட நார்த்தில் பி கீழே வரும், மேலே வராது. அந்த 20 மீட்ரு கீழே வரும். பார்த்துட்டேன் மக்களே, பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியோட வெஸ்ட் சைடில் W பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வருது? 12 வரும். அடுத்து எக்ஸோட நார்த்தில் W, எக்ஸோட நார்த்தில் W பார்த்தீங்கன்னா 15 இருந்துச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? யூவோட ஈஸ்டில் எக்ஸு, யூவோட ஈஸ்டில் எக்ஸு 18. அடுத்து என்ன பார்த்தோம்?
வேறு என்ன வியோட சவுத்தில் கியூ, வியோட சவுத்தில் கியூ. ஐயா வியோட சவுத்தில் கியூ எவ்வளோயா பார்த்தோம்? ஆன்சர் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. வியோட சவுத்தில் கியூ எவ்வளோ பார்த்தோம்? நான் திரும்ப கால்குலேட் பண்ணணுமா? சொல்ல மாட்டீங்க நீங்கள். வியோட சவுத்தில் கியூ 11 12. ஸோ கேப்புனா +3 15. ஓகே 15. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? கியூ. அடுத்து பியோட ஈஸ்டில் கியூ பார்த்தீங்கன்னா 8 மீட்ரு பார்த்தோம். இப்போ ஆரோட நார்த்தில் பி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 20 மீட்டர் பார்த்தோம். அடுத்து ஆரோட ஈஸ்ட் சைட்லேயே வந்து 16 மீட்டரில் வந்து நமக்கு யார்? எஸ். இதுவரை பார்த்துருந்தோமா? அடுத்து என்ன பார்க்கணும்? டி கேப் வியூ 1001. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1001னா 8 + 1 9. கேப்புன்றது +4. சரியா? கேப்புன்றது +4ஆ 3ஆ? +3. கேப்புனா +3. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்னா வெஸ்ட்டு. அப்போ வியோட வெஸ்ட்டு சாரி, இங்கே அதை காணா, இங்கே இருக்கா? நான் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிவாஜிகளா? என்ன சிவாஜிகளா இப்படி இருக்கு? யூவோட கேப்புனா சவுத்து. யூவோட சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோட வெஸ்ட்டு சை, எஸ்ஸோட வெஸ்ட் ஆரா? சை, டைரக்ஷனே நம்மளை செய்யுதியா. எஸ்ஸோட வெஸ்ட் ஆறு பார்த்துட்டேன் சிவாஜிகளா, பார்த்துட்டேன். ஹேஷுனா ஆரோட வெஸ்ட்டு தானே எஸ்ஸு. ஓ, ஆரோட ஈஸ்ட் போட்டிருக்கேன்னா ஆரோட வெஸ்ட்டு எஸ்ஸு. இங்கே ஆல்ரெடி ஒரு 8 பார்த்துருக்கோமா? பேலன்ஸ் இங்கே ஒரு 4 இருக்கும். சரியா? அப்போ அந்த 4 எடுத்துட்டு இன்னும் ஒரு 12 இங்கே வர போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? இந்த இடத்துல எஸ் இருக்கும். கரெக்டு தானே மக்களே? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இது கீழே எவ்வளோ வருது? 8 + 1 9 + 3 12 வருது. ஸோ இது கீழே இங்கே யூ கேப், யூவோட சவுத்தில் டி 12 மீட்ரு. ஓகே தானே மக்களே? முடிஞ்சா? சரியா? இது 20 மீட்டரு, இது 12 மீட்டர். ஓகேயா? ஆரோட வெஸ்ட்டில் தான் எஸ் வரும் 16 மீட்ரு. ஓகே, ஆல்ரெடி இங்கே எனக்கு ஒரு 4 பெண்டிங்கில் இருக்கும். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா இங்கே வர ஒரு 8 எடுத்துக்கலாம். சாரி, 8ன்றேன் பாருங்கள், 12 எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் மக்களே, சம் முடிஞ்சு. பட் இது புது பேட்டர்னாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஈஸியாக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? அது ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த பைனரியை கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு லைட்டாக உழப்போம். கிளியராக எல்லாத்துக்கும் புரிஞ்சல்? எப்படி சம்முன்னு டயக்ராம் இப்படி வருது, இப்படி வந்து இல்லை இப்படி இங்கே வந்து அப்படி வருது. போயிட்டே இருக்கு போ. சரிங்கதானே மக்களே உங்களுக்கு? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, இதுக்கான ஆன்சரை கமெண்டில் போடுங்க. ஒரு கொஸ்டின் தான் கொண்டு வந்தேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க.